பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் வீடே எடுத்து தங்குனாலும் ஒரு சீட்டு கூட தேராது சவால் விட்ட உதயநிதி. பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் வீடே எடுத்து தங்குனாலும் வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாதுன்னு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால் விட்டிருக்காரு. தேர்தல் வந்தால் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர்ற பிரதமர் மோடி 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட்டில் குடியிருந்தாலும் ஒரு தொகுதியில் கூட பாஜக ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. 2019ஆம் ஆண்டில் 39 தொகுதிகளில் ஜெயிச்சதை போல இந்த முறை 40 தொகுதிகளிலையும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும்னு அவர் வலியுறுத்தி இருக்காரு. நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி திமுக கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரனை ஆதரித்து பூங்கா சாலையில் திமுக இளைஞரணி தலைவரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போ அவர் பேசுகிறப்ப நம்ம கூட்டணி கட்சி வேட்பாளரை 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும், நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு வேட்டா அமையணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகளையும் பட்டியலிட்டிருக்காரு. தேர்தல் அறிக்கையில் சிலிண்டர் விலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பெண்களை ஏமாற்ற மோடி சிலிண்டர், பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைக்க வாக்குறுதி அளிச்சிருக்காரு. இதனை நிறைவேற்றுவாரா? இதுவரை 8 கோடி பேர் இலவச பேருந்து பயணத்தை பயன்படுத்தி இருக்காங்க. 3 லட்சம் பேர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சு இருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இதை பார்த்து அண்டை மாநிலமான கர்நாடகா, தெலுங்கானாவிலும் இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. உலகத்தில் பணக்கார நாடுகளில் ஒன்றான கனடாவில் திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை செயல்படுத்த உள்ளதா அறிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாக 2019ஆம் ஆண்டில் எப்படி 39 தொகுதிகளில் ஜெயிச்சோமோ அதே போல் இந்த முறை 40 தொகுதிகளிலையும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறணும், அதை நீங்கள் நிறைவேற்றணும்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி எப்போதும் ஏன் செங்கலை காட்டுறேன்னு கேட்குறாரு. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுற வரைக்கும் நான் அந்த செங்கலை கொடுக்க மாட்டேன். இந்தியா கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. அதுக்கு நம்மளோட முதலமைச்சரே சூப்பரா பதில் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தலில் யார் பிரதமர் வேட்பாளர் என்பது முக்கியம் இல்லை, யார் பிரதமரா வரக்கூடாது அப்படின்றதான் முக்கியம்னு தெரிவிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல முடியுமான்னு எதிர்கேள்வி கேட்டிருக்காரு. மேலும் மகளிர் உரிமை தொகை தகுதியான மகளிருக்கு உறுதியாக கிடைக்கும். மோடி தமிழ்நாட்டிலேயே தங்குனாலும் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது. இது இந்த உதயநிதியோட சவால். மொழி உரிமை, கல்வி உரிமை பெறணும்னா நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் 40க்கு 40 சீட்டு வாங்க நீங்கள் வாக்களிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் உதயநிதி மீது சில விமர்சனங்களும் எழுந்திருக்கு. அந்த வகையில் வைகோவின் மகன் துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடும் நிலையில் அந்த சின்னத்தை சொல்லி வாக்கு கேட்காம உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு சொதப்பலாவும் பேசியிருக்காரு. உதயநிதி தப்பா சொன்னாலும் அலாட்டா இருந்த மக்கள் உடனே தீப்பெட்டி சின்னம்னு கோஷம் போட்டு உதயநிதிக்கு நினைவூட்டுனாங்க. கூட்டத்தோட கூச்சலை கேட்டு சுதாரிச்ச உதயநிதி மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மீண்டும் தீப்பெட்டி சின்னத்தை சொல்லி துரை வைகோவுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கிட்டாரு. உதயநிதியோட இந்த உளறல் பேச்சால சிறிது நேரம் கூட்டத்தில் சிரிப்பலை எழுந்து அடங்குச்சு. உதயநிதி இதே போல பேசுவது முதல் முறை அல்ல. சில தினங்களுக்கு முன்னால கூட ஒரு இடத்துல பேசிய உதயநிதி வாக்குப்பதிவு நாள் ஆகஸ்ட் 19ஆம் தேதின்னு சொல்லி கூடி இருந்தவங்களை எல்லாம் சற்று நேரத்தில் குழப்பத்தில் ஆழ்த்தினாரு. அதன் பிறகு அருகில் இருந்தவங்க சுட்டி காட்டியதை அடுத்து வாக்குப்பதிவு நாள் ஏப்ரல் 19ஆம் தேதின்னு திருத்தி சொல்லி சமாளிச்சாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது.